No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. மாணிக்கர் தாகூராக இருக்கட்டும், கிரீஷ் ஜோடங்கராகட்டும், எல்லாரும் சொல்வது என்னன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து வந்து எங்களோட நிலைப்பாடு இதுதான் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவுபட சொல்றோம். அவருடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு கிடையாது. காங்கிரஸில் பல ஃபேக்ஷன்ஸ் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து விஜய் கூட போலாங்கிறாங்க. அது அவங்க விருப்பம், அவங்களுக்கு பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. போகிறதுனா போட்டோம். எங்களுக்கு முதலமைச்சர் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி மாணிக்கம் தாகூர். அந்த நம்பிக்கை வீண் போகாது. தலைவர் அதுக்கு ஏற்ற இல்ல, அந்த நம்பிக்கைங்கிறது அவங்க சொல்லக்கூடியது அந்த ஆட்சியாளர். மாணிக் தாகூருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுக்க வேண்டிய மலிவான தலைவர் இல்லை எங்கள் தலைவர். நானே அவருக்கு பதில் சொல்ல மாட்டேன், அப்போ அவரும் நான் பதில் சொல்லுவேன். ராமதாஸ் வருவது விரும்புகிறேன், ஆனால் அதை ஏற்றுக்கிறது ஏற்றாது தலைவருடைய முடியும். இப்போ நீங்க தனிப்பட்ட முறையில் அவர் வந்தா ஏற்றுக்கிறோம். யார் வந்தாலும் ஏடிஎம்கேலேருந்து யார் வந்தாலும் கூட தான் ஏற்றுக்கிறோம். எடப்பாடியை தவிர வேறு யார் வந்தாலும் சேர்த்துக்கிறதா லைனாக வந்து சேர்த்துக்கிறதா. ஓபிஎஸ் வந்தாலும் சேர்த்துப்பீங்க. பராசக்தி படத்தையே வந்து திமுக ஒரு பிரச்சாரத்துக்காக பயன்படுத்த போறாங்க. நான் எம்ஜிஆர் இந்த கட்சி விட்டு போன பிறகு சினிமாவே பார்க்கறது இல்லை. தமிழர் பொங்கல்னு திமுக கொண்டாடுறதுல என்ன பிரச்சனை? ஏன் திராவிட பொங்கல்? ஏன் திராவிட பொங்கல் நடத்துறதுல என்ன அவருக்கு பிரச்சனை? அவர் வியாபாரம் நடத்துறதுக்காக போவார். அவர் வியாபாரம் பாதி கம்பெனி அவர் இன்னொருத்தர் பிரிச்சுட்டு போறாருன்ற கவலையில எதுவும் பேசிட்டு இருக்காரு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள். வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 90 நாள் தான் இருக்குது. திமுகவினுடைய அந்த பணிகளை வந்து தினந்தோறும் வந்து அரசு ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் பார்த்துட்ருக்கோம். மாநாடுகள் அதிகமாக நடத்தப்படுது. இந்த மாத இறுதியில் வந்து டெல்டாவில் வந்து மகளிர் மாநாடு, அடுத்த மாதங்களில் வந்து தேர்தல் முகவர்கள் மாநாடு, இப்படி மாநாடு போட்டே வந்து ஜெயிச்சலாம் அப்படின்னு நினைக்குதா திமுக? திமுக வந்து இப்போ இல்லை, கட்சி தோன்றிய நாள் முதல் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி மாவட்ட மாநாடு நடத்துவோம். அதுக்கு பிறகு மாநில மாநாடு நடத்துவோம். அந்த மாநில மாநாட்டில் தான் வேட்பாளர் பட்டியலே அறிவிப்போம். இதெல்லாம் திமுகவில் தொண்டு தொட்டு வர்ற பழக்கம். 67 கூட மாநில மாநாடு விருகம்பாக்கத்தில் கூடி 4 நாள் நடந்து அந்த கடைசி நாள் தான் அண்ணா வேட்பாளர் பட்டியலை அறிவித்தார். அதுக்கு பிறகு கலைஞருடைய ஆட்சி காலத்திலும் சரி தொடர்ந்து வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மாநாடுகள்லாம் முன்ன மாதிரி ஓரளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டதுனால சென்ற தேர்தல் சிறப்பு மாநாடு போன தேர்தல் வரையிலும் கூட நடத்திருந்தோம். திருச்சியில் மாநாடு நடத்தணும். அதனால் திமுக ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். மாவட்டம் தோறும் மாநாடு நடத்துவோம். அதே முகத்தான் தான் இப்போ நடந்துகிட்டு இருந்தது. அதனுடைய முக்கியத்துவம் இப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை, அது புதுசாக வந்தவங்களுக்கு அப்படி தெரியும். பாரம்பரியமாக அரசியல் இருக்கவங்களுக்கு திமுகவில் பாரம்பரியம் இது வந்து 76 வருஷம் கட்சி. மற்றதெல்லாம் புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் தெரியாது. காங்கிரஸு கேட்டால் தெரியும் எங்களுக்கு, ஏன்னா நாங்கள் 2 கட்சி தான் பழைய கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியில். அதனால் எங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னாலும் அவங்க தான் அப்போ எங்களுக்கு பிரதான எதிர்கட்சியாக இருந்தவங்க. அதனால் நாங்கள் எப்படி நடந்துக்கிட்டோன்னு அவங்களுக்கும் தெரியும். இந்த 2 கட்சிகள் தான் பழைய கட்சிகள். இப்போல்லாம் புதுசாக வரோம், பாதியில் போயிடும். அதனால் வந்து திமுகன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, ஒரு பாரம்பரியம் இருக்குது. அந்த அடிப்படையில் மாநாடு நடத்துறது புதுசு இல்லை. எப்போ நடத்துகிறதா இப்போ நடத்துகிறோம். மாநாடு மிக பிரம்மாண்டமாக எல்லா கட்சிகளாலும் நடத்தப்படுது. ஆனால் தாவேக்கா மாநாடு நடத்தும் போது அங்கே இடமே பத்த மாட்டேங்குது. கும்பல் அதிகமாகி வலிஞ்சு நரம்புறாங்க. அங்கே மாநாடு நடத்தினாங்க அவங்க. மாநாடு எப்போ நடத்துனாங்க? கடைசியாக நடத்தினாங்கல்ல. மாநாடு இல்லை, கூடி கலைந்த ஒரு கூட்டம். மாநாடுன்னா பந்தல் போட்டு உட்கார வச்சு அதுக்கு முன்னாடி ஏற்பாடுகள் பண்ணி ஒருத்தர் திறப்பாளர், ஒருத்தர் தலைமை, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்தாங்க. மாநாடுன்னா என்ன? மாநாடுன்னா ஒருத்தர் தலைமை தாங்குவார், மாநாட்டை ஒருத்தர் திறந்து வைப்பார், பேசுவாங்க. இதெல்லாம் மாநாட்டில் எல்லா கட்சியும் நடத்துகிறது தான். ஆனால் அவர் ஒன்றும் அதை பற்றி இல்லை. கொடி ஏற்றுறாங்க, அப்புறம் நிகழ்ச்சி தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். எங்களை பற்றி கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். அவரை பற்றி இல்லை. மாநாடுன்னு வரும்போது மாநாடே நடத்தலை அவர். நீங்கள் மாநாடுன்னு சொல்கிறதே தப்பு. எங்கே மாநாடு நடத்தினார்? மாநாட்டுக்கு அர்த்தம் என்ன, பொருள் என்ன? அதான் நான் இந்த இலக்கணம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நடந்ததா? ஒன்றும் கிடையாது. ஒன் மேன் ஷோ. மாநாடை விட்டுருவோம், வெளியே வர்றதுக்கு கூட இப்போ அவரால் முடியல அப்படிங்கிற ஒரு பார்வையை அவங்க வைக்கிறாங்க. அது அவங்களாம் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறது. ஒன்று கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து அவர் வெளியே வரல அப்படின்னு ஒரு கரூர் இன்சிடென்ட் இப்போ சிபிஐ என்கொயரியில் இருக்குது. அதனால் அதை பற்றி நான் ரொம்ப பேசவும் விரும்பல, சொல்லவும் விரும்பல. ஏன்னா அது எப்படி ஆர்டிஃபிஷியலாக கூடினது, அது என்னன்றது அவங்களே சிபிஐ கேட்டாங்க. சிபிஐ என்கொயரி நடக்குது.
இன்றைக்கி கூட அவர் போயிருக்காரு. அதனால் அதை பற்றி இப்போ பேசுகிறது சரியாக இருக்காது. இன்றைக்கி காலையில் மீண்டும் விவாத பொருளாக மாறி இருக்கிறன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது குறித்து காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து சொல்லி வந்துட்டே இருக்காங்க. இன்றைக்கி காலையில் செல்வ பெருந்தகை பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து ராகுல் காந்தியும் முதலமைச்சரும் சேர்ந்து முடிவு எடுத்துப்பாங்க. இதை தான் நாங்களும் சொன்னோம். நானும் சொன்னேன். அவர் பேர் சொல்லி சொன்னார். நான் 2 சகோதரர்கள் முடிவெடுப்பார்கள்னு சொன்னேன். 2 சகோதரர்கள் ராகுலும் மு.க. ஸ்டாலினும் எடுப்பாங்க. கடந்த மாதம் கிரீஷ் ஜோடங்கர் இங்கே வந்து முதலமைச்சர் எல்லாத்திட்டையும் வந்து பேசிட்டு போயிருந்தார். அவங்க வச்ச கோரிக்கைங்கிறது அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து திமுக எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்காமல் இருக்கு. அதுவே தப்பு. அவங்க வந்தது கர்டிசி கால் தான், மரியாதை நிமித்தமாக தான் சந்தித்தாங்க தவிர அவங்க நியமிச்சர் நானும் அந்த உட்கார்ந்து தலைவரோடு இருந்து அவங்கள மீட் பண்ணுவேன்ற முறையில் பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டவன். அதனால் அவங்க வந்தது வந்து ஒரு கர்டிசி கால். அவரை நியமித்தாங்கன்னு வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு மீட் பண்ணிவிட்டு போனோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி எதுவும் டிஸ்கஸ் பண்ணல. டிசம்பர் 15 ஒரு டெட்லைன் வந்து கொடுக்கப்பட்டது. ஒரு கேரண்டி வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து திமுக தரப்புலேருந்து கொடுக்க. கேரண்டி அக்ரிமெண்ட் இதெல்லாம் வந்து வெளியில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை. இந்த கேரண்டி மாணிக்கம் தாக்கூர் வந்து மாணிக்கம் தாக்கூர் யாருங்க? இஸ் ஒன் ஆஃப் தி எம்பிஸ். அவ்வளோதான். நாங்கள் வந்து ராகுல் காந்தி நான் தெளிவாக சொல்லிட்டோம். திமுகவை பொறுத்த மட்டும் எங்கள் சார்பில் நான் கருத்து சொன்னாலோ அல்லது மற்றவங்க கருத்து சொன்னாலோ அது வந்து திமுகவுடைய கருத்து அல்ல, தனிப்பட்ட கருத்து தான் அவங்களுடைய கருத்து. திமுகவுடைய ஒத்த கருத்து மு.க. ஸ்டாலின். அதே மாதிரி காங்கிரஸில் நாங்கள் நினைக்கிறது ராகுல். இந்த 2 பேர் எடுக்கிற முடிவு தான். அவங்க 2 பேர் பேசுகிறது தான் ஆத்தென்டிக். மற்றவங்களாம் பேசுகிறத பற்றி நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. மாணிக்கர் தாகூராக இருக்கட்டும், கிரீஷ் ஜோடங்கர் ஆகட்டும், எல்லாரும் சொல்வது என்னன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து வந்து எங்களோட நிலைப்பாடு இதுதான் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவுபட சொல்லுவோம். அவருடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு கிடையாது. ராகுல் காந்தி சொன்னார்னா இந்த தளபதி ஏற்றுக்கணும்னா ஏற்றுப்பார், அவ்வளோதான். அப்போது ராகுல் அவங்களுக்கெல்லாம் லோக்கல் ஸ்டாண்டிங் இல்லைங்க கண்டிஷன் போகிறதுக்கு. அது மாணிக் தாகூர் வந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் நோபடி ஹஸ் லோக்கல் ஸ்டாண்டிங் எக்ஸப்ட் ராகுல் காந்தி. நோபடி ஹஸ் லோக்கல் ஸ்டாண்டிங். ராகுல் காந்தி சொல்லாமல் அந்த கோரிக்கையை மறுபடியும் காங்கிரஸ்காரர்கள் சொல்கிறாங்க. அது அவங்களுக்குள்ள இருக்கிறது வந்து காங்கிரஸில் எப்பவுமே வழக்கமாக இருக்கிறது தான். ஒருவேளை பேரத்துக்காக பேசுகிறாங்களோ? இப்போ விஜய் பிரபாகர் வந்து மாநாட்டில் சொல்கிறாரு, தேமுதிக மாநாட்டில் பேரத்துக்காக இந்த மாதிரிலாம் பேசுவாங்க, நீங்கள் வந்து நம்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஒரு அக்கறையாக அட்வைஸாக சொல்கிறார். ஒருவேளை பேரத்துக்காக காங்கிரஸ் அப்படி பேசுகிறாங்களோ? அது எதுக்கு பேசுகிறாங்கன்னு நீ அவங்களுக்கு தான் தெரியும். இந்த 2 பேர் கருத்து தான். நீங்கள் திருப்பி சுற்றி வலிச்சு கேள்வி கேட்டால் இதே ஒரு பதில் தான். அவங்கள பல பேர் பேசுவாங்க. இல்லை, தொண்டர்கள், காங்கிரஸ் தொண்டர்கள் நினைக்கிறாங்க, அதை தான் நாங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ணுறோம். எங்கள் தொண்டர்கள் சொல்கிற ரிஃப்ளெக்ஷனை நாங்கள் சொல்லணுமா அது வேறு மாதிரி போகும். அது வந்து ஆரோக்கியமாக இருக்காது. இல்லை, ஐ.பெரியசாமி நேற்று வந்து நிராகரிச்சிட்டார். நான் வந்து ஸ்டாலினோட எண்ணோட்டமாக தான் இதை வந்து இந்த கருத்தையே பதிவு பண்ணுறேன். அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார், என்ன நிலைப்பாடுங்கிறத தெளிவாக இருக்கார், தலைவர் முடிவெடுப்பார் அப்படிங்கிறது ஐ.பெரியசாமி சொல்கிறாரு. ஆனால் அவங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக பேசுகிறவங்க எங்கள் நிலைப்பாடு இதுதான், இது ஐ.பெரியசாமியினுடைய கருத்தாக கூட. அவங்களுடைய நிலைப்பாடு அதுதான் சொன்னால் அதை வந்து பிரதிபலிக்க வேண்டியது ராகுல் காந்தியுடைய கடமை. அப்படி கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளாது எங்கள் தலைவருடைய முடிவு. இந்த 2 பேருக்கு அக்ரிமெண்ட் வந்தால் நாங்கள் 2 பேரும் ஏற்று தான் போக போகிறோம். தேர்தல் நெருக்குது. இப்போது அதிமுகலாம் வந்து ஒரு மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாஜகவோட எவ்வளோ தொகுதி சீட்டு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாமகவும் சேர்ந்துருச்சு. இன்னும் 2-3 நாளில் புதிய கட்சிகள் கூட வரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொன்னதாகவும் செய்திகள் வந்து. இந்த மாதிரி சூழல்ல திமுக காங்கிரஸ் ரொம்ப ஜெல்லா இருக்கு. ஆனா இந்த தொகுதி பங்கீடோ அல்லது ஆட்சி அதிகாரத்தில் பங்கோ அப்படிங்கிறது தொடர்ந்து பேசப்பட்டுட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு கிளியர் கட்டான மெசேஜ் திமுக தரப்புலேருந்து வரணும்ல. அவங்கெல்லாம் புதுசாக பேசிகிட்டு இருக்காங்க. பாரம்பரியமாக நாங்கள் இருக்கிறோம். 2019 எங்கள் கூட்டணி இருக்குது. 2019 எப்போ பேசணும், எப்படி பேசணுமோ, 2021 எப்படி பேசணுமோ, 2024 எப்படி பேசணுமோ அதே மோடஸில் தான் 2026 பேசுவோம். காரணம் என்ன, அவங்களாம் சும்மா நேரம் ரொம்ப இல்லை நெருக்கத்துக்கு வந்துருச்சு. இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பழைய பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீட்டாக February மாதம் தான் நாங்கள் கமிட்டியே போடுவோம், யார் யார் நெகோஷியேட் பண்ணுறது அதுன்ற. போன 2021 24 கூட அப்படி தான் போட்டிருக்கோம். February தான் போடுவோம். March 1 எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரும். April 1 2nd வீக் எலெக்ஷன் இருக்கும், அல்லது May 1 வீக் போகும். ஆனால் இப்போ சொல்கிறாங்க May 1 April 1 வீக்கில். ஆக எங்கள் ப்ரிப்பரேஷன் February மிடில் ஆஃப் Februaryலேருந்து தான் நாங்கள் எப்போவுமே தேர்தலில் அறிக்கை குழு மட்டும்தான் முதல்ல அறிவிப்போம். காரணம் அது ப்ரிப்பரேஷனுக்கு டைம் வேணும். இதுக்கு வந்து February மாதம் ஆரம்பித்து ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சிடுவோம். ஏன்னா ரொம்ப நாள் டிஸ்கஷன் வச்சா இழுத்துட்டு போவோம். 2019 இது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு, 2021 சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு, 2024 சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு.
அதே மாதிரி இந்த 26ல் அதே மோடஸ் தான் பண்ணுவோம், அதே மெத்தடாலஜி தான் இருக்கும், நிச்சயமாக ஜெயிப்போம். அப்போ பிப்ரவரி மாதம் வரைக்கும் குழு போடாத வரைக்குமே வந்து இந்த ஏசியங்கள் இந்த கருத்துக்கள் வந்து வைக்கப்பட்டுட்டே தான் இருக்கும். அது அவங்க கவலைப்படாது, அதை பற்றி எப்போவுமே கவலைப்பட்டது கிடையாது. இது காங்கிரஸில் 19லையும் பேசுனாங்க, 21லையும் பேசுனாங்க, 24லையும் பேசுவாங்க. அது வந்து காங்கிரஸில் பல ஃபேக்ஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து விஜய் கூட போகலாங்கிறாங்க, அது அவங்க விருப்பம். யார் போனால் யார் அவங்களுக்கு பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. போகிறதுனா போட்டோம். ஒன்று மட்டும் சொல்ல, விஜய் கூட போகணுன்னு விரும்புவதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. அது காங்கிரஸுடைய தேவை, மேலிடம் கவலைப்பட வேண்டியது அவங்க தான் எடுக்கணும். அதை மேலிடம் விரும்புவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை, நாங்கள் கவலையும். தொண்டர்கள்லாம் சேர்ந்து நம்ம அடுத்த கட்சியை வலுப்படுத்தணும், பலவீனமாயிட்டு இருக்கு. எங்கள் கட்சியை பற்றி தான் நாங்கள் பேசுவோம். அவங்க கட்சிக்குன்னு சில மோடஸ் இருக்கும், அவங்களுக்கு ஓவர் ஜனநாயகம் இருக்கும். யார் ஒன்றா அறிக்கை கொடுக்கலாம், யார் ஒன்றா பேசலாம், கடைசியில் அவங்க நாங்கள் முடிவு எடுப்போம்னு சொல்லுவாங்க. அது அவங்க காங்கிரஸ் பார்ட்டியில் 130 வருஷமாக 130 வருஷமாக பழக்கம் காந்தியார் காலத்துலேருந்து இருக்குது. காங்கிரஸ் தலைவர்களுக்குள்ளேயே இருவேறு கருத்துக்கள் இருக்கும். அது வந்து அந்த கட்சியில் அது வந்து அட்மிட்டட், அது வந்து அலௌடு அண்ட் அட்மிட்டட். அதனால் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரே தலைமை தான், அவர் சொல்கிற கருத்து தான் எங்கள் கருத்து. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை விட இந்த முறை அதிகமாக நாங்கள் கண்டிப்பாக கேட்டு வாங்குவோம், அட்லீஸ்ட் ஒரு 5 சீட்டாவது அதிகமாக வாங்குவோம் அப்படிங்கிற கோரிக்கைகள் வந்து அவங்க சைட்லேருந்து கேட்கறது அவங்க விருப்பம், கொடுக்கறது எங்கள் உரிமை. 40 சீட்டு கொடுத்துருவாங்களா திமுக? 40 அதெல்லாம் நான் எப்படி சொல்ல முடியும், தலைவர் தான் சொல்லணும். இல்லை, அவங்க வைக்கக்கூடிய டிமாண்டா அவங்க 234 கூட கேட்பாங்க. நான் தான் சொல்லிட்டேன், இது முடிவு செய்ய வேண்டியது 2 பேரும் தான். அவங்க 2 பேர் 25 வேண்டியதில்லை, 18 போதும்னு வாங்கிட்டு பெருந்தன்மையாக போகிறவங்களா இருந்தால் கூட அது அவங்க 2 பேருக்குள்ள தான் முடிவு பண்ணணும். 25 போட்டு 17 தோக்கிறத விட 20 நின்று 20 ஜெயிக்கணுன்ற எண்ணம் கூட சில பேர் சொல்கிறாங்க. கூடவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதா அவங்க டிமாண்டு. அதுக்கு தலைவர்கள் பதில் சொல்லுவாங்க நிச்சயமாக. இல்லை, எம்பிக்கள் தொடர்ந்து பேசுவதனால அதான் அவங்க எம்பி, நான் பல முறை சொன்ன மாதிரி எம்பி தேர்தல் முடிஞ்சிடுச்சுங்க, எம்எல்ஏ தேர்தல் நடக்க போகுது. அவங்க வேலை முடிஞ்சு போச்சு, தி ஆர் கம்ஃபர்டபுள், அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இல்லை, அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்களோ, அவங்க டிமாண்ட் அப்போ வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இப்போ போடலை. அவங்க வீட்டில் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ மற்றவங்க கேடு கட்டான்றதுக்கு அவங்க பேசிட்டு போகலாம். ஆந்திராவில் கூட்டணி ஆட்சி வந்து நடக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது, கேரளாலையும் வந்து இருக்குது, மற்ற மாநிலங்களையும் மகாராஷ்டிராலையும் இந்த மாதிரி. கேரளாவில் சாப்பிட்ற பெரிய பெரிய அரிசி அங்கே இருக்கிறவங்க சாப்பிட்றாங்களா? அங்கே கல்வித்துறையில் நாங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்கும் ஸ்டேட். தமிழ்நாட்டுடைய கல்ச்சர் இதுவரையிலும் சுதந்திரம் அடைஞ்சு 1952லேருந்து நடந்த எந்த தேர்தலும் ஒரு பேட்டர்னில் போயிட்டு இருக்கு. அந்த பேட்டர்ன் தான் தமிழ்நாடு. அது காலம் மாறிடுச்சு. 2003 வரைக்குமே நாங்கள் அந்த கோரிக்கை காலம் மாறிச்சுன்னா மனமாற்றம் 2 பேருக்குள்ளே வந்ததுன்னா ஏற்படுத்தி கொள்ளலாம். இல்லை, காலம் மாறிட்டு வருது, அதுக்கேற்ற மாதிரி நாங்களே மாறிட்டோம், அதே மாதிரி இவங்களும் மாறணும், எங்களுக்கு முதலமைச்சர் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி மாணிக்கம் தாக்கூர். அந்த நம்பிக்கை வீண் போகாது, தலைவர் அதுக்கேற்ற. இல்லை, அந்த நம்பிக்கைங்கிறது அவங்க சொல்லக்கூடியது அந்த ஆட்சியாளர். மாணிக் தாக்கூருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுக்க வேண்டிய மலிவான தலைவர்கள் எங்கள் தலைவர். நானே அவருக்கு பதில் சொல்ல மாட்டேன், அப்போ அவருக்கு நான் பதில் சொல்கிறது. Who is மாணிக் தாக்கூர்? கிரீஷ் ஜோடங்கர் சொல்கிறதா நான் சொல்கிறேன். He is not the authority for Congress. காங்கிரஸ்னா ராகுல் காந்தி, கார்கே, இங்கே சொல்ல பிறந்தது. மற்றவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் நாங்கள் எப்படி எங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உண்மையை வைக்க முடியுமா? நிச்சயமாக இதுவரையில் தமிழ்நாட்டு கல்ச்சர் அப்படி தான் இருக்குது. 1952 ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே இந்த ஒரு சூழ்நிலை மைனாரிட்டி ஆச்சு. அப்போ கூட அந்த 2 கட்சிகளை காங்கிரஸில் சேர்த்து தான் ராஜாஜி ராமசாமி படையாச்சிக்கும் எம்ஏ மாளிகைவேலுக்கும் காங்கிரஸ் கொடுத்ததை ஒழிய கூட்டணி ஆட்சி அமையலை. அதனால் 52லேருந்து இதுவரையிலும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. நாங்கள் 2006 98 பேர் தான் ஜெயிச்சு மைனாரிட்டியாக தான் இருந்தோம். இருந்தாலும் அவங்களும் கேட்கல, நாங்களும் கொடுக்கல. இது தமிழ்நாட்டினுடைய கல்ச்சர் மாறி இதுக்கு வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறணுன்னா அது 2 தலைவர்கள் தான் முடிவு பண்ணணும், நாங்கள் சொல்ல முடியாது. காங்கிரஸில் யாராவது அனாவசியமாக பேசுனா அதுக்கு ஒரு வகையில் நம்ம திமுகலேருந்து யாருன்னா பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும். இல்லை, ஆல்ரெடி திமுக ஐடி விங் சார்ந்தவங்களாம் சொல்கிறேன். அவர் பேசுகிற பேச்சுக்கே யாராவது சொல்லுவாங்க. ஆத்தென்டிக்காக அதிகாரப்பூர்வமானது இந்த 2 பேர் எடுக்கிற பேச்சுவார்த்தை எப்போ தொடங்கும்? நீங்கள் சொல்கிற மாதிரி பிப்ரவரியில் தான் அந்த பேச்சுவார்த்தை, அந்த இனிஷியல் கான்வர்சேஷனே தொடங்கும். ஆமாம், குழு போட்ட உடனே தொடங்கும். குழு தான் நடத்தும் இனிஷியலாக. நான் குழுவில் இருந்தவன், 2021 இருந்தவன், 2014 இருந்தவன், 16 இருந்தவன். அதனால் அந்த குழு வந்து நாங்கள் இப்போ பேசி முடித்து ஃபைனலாக செட்டில் ஆகலைன்னா
எது செட்டில் ஆகலையோ 2 தலைவர்கள் உட்காந்து பேசி ஃபைனலாக சைன் பண்ணிடுவாங்க. ராஜகண்ணப்பன் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்கிறாரு, ராமதாஸோடையும் பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்றுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வச்சாரு. நான் தான் சொல்லிட்டேன், திமுகவில் இருக்கிறவங்களோ காங்கிரஸ் இருக்கிறவங்களோ தனிப்பட்ட ஆட்கள் பேசுகிறது அவங்க தனிப்பட்ட கருத்து, அதிகாரப்பூர்வமான எந்த அறிவிப்பும் இல்லை. இந்த மாதிரி கூட்டணியை வந்து நம்ம வலுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம யார் வந்தாலும் வந்து அரவணைச்சு போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ஏற்றுக்கிறது ஏற்காத்துக்கிறது தலைவருடைய முடிவுங்க. இப்போ ராமதாஸ் வந்தால் திமுக ஏற்றுக்கிட்டா கூடுதலாக நம்மளுக்கு சீட்டு தானே, அது நான் உத்தரவாதம் கிடைக்கிறதுக்கான சூழல். நீங்கள் அதை சொல்கிற அதிகாரம் எனக்கு கிடையாது. அது சொல்கிற அதிகாரம் தலைவருக்கு மட்டும்தான். நான் என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்களா நான் விரும்புகிறேன், ராமதாஸ் வருவது விரும்புகிறேன். ஆனால் அதை ஏற்றுக்கிறது ஏற்றாது தலைவருடைய முடிவு. ஜனநாயகத்தில் வந்து தலைமை கட்டுப்படணும். தலைவர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்பார், எப்படி இருக்குது சுச்சுவேஷன், எவ்வளோ பேருக்கு சீட் அலாட்மெண்ட் இருக்குது, அவைலபிள் சீட்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் பார்த்து அந்த டோனில் பேசுவார். அவர் விரும்பி அவர் ஏற்றுக்கிட்டா நாங்கள் ஏற்றுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவர் வந்தால் ஏற்றுக்கிறோம், யார் வந்தாலும் ஏடிஎம்கேலேருந்து யார் வந்தாலும் கூட தான் ஏற்றுக்கிறோம். மனமாற்றம் பெற்று திமுகவுக்கு ஆதரவு எடப்பாடியை தவிர வேறு யார் வந்தாலும் சேர்த்துக்கிட்டு தான் லைனாக வந்து சேர்த்துக்கிட்டு ஓபிஎஸ் வந்தாலும் சேர்த்துப்பீங்களா? யார் வந்தாலும் சேர்த்துப்போம். திமுகலேருந்து அங்கேருந்து பிரிஞ்சு திமுக கட்டுப்பட்டு உறுப்பினர் ஆகிறோன்னா சேர்த்துப்போம். சேர்த்துக்கு தானே வரோம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 77 தேர்தலில் சட்டமன்ற பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரே ஒரு சீட்டு தான் திமுக ஜெயிச்சது. ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சது. எம்ஜிஆர் ஜெயித்தார். அப்போ திமுகவில் இருந்த எல்லா யார் யார் மேலே முக்கிய தலைவர்கள், நாவலர் இருந்தார், ராஜாராம் இருந்தார், பண்ருட்டி ராமச்சந்திரன், சத்யவான், இவங்கெல்லாம் அப்படியே ஏடிஎம்கேக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா திமுக இனிமேல் தோத்துச்சு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் எம்ஜிஆர் அக்காமடேட் பண்ணி எல்லாருக்கும் மந்திரி பதவி கொடுத்தாரு. கட்சி போய்ச்சிடாரு, நாவலர் ஆக்கினார். இவங்க மேலே பூரா ஒரு சர்க்காரிய கமிஷனில் புகார் கொடுத்தவர். வைர நெக்லஸ் வாங்கினாருன்னு ஞாபகம். பாவுசா மேலே மூட்டைக்கு 3 ரூபான்னு கொடுத்து ஊராக தொங்க விட்டார். அவர் தான் கட்சிக்கே போய்ச்சிடார் ஆக்கினார். பாவுசாவை நாவலரை போய்ச்சிடார் ஆக்கினார். ராஜாராம மந்திரி ஆக்கினார். மாதவனை எம்எல்ஏ எம்பி ஆக்கினாங்க. சத்யவாணி முத்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கினார். பண்ருட்டி ராமச்சந்திரன் தொடர்ந்து மந்திரியாக வச்சுருந்தார். ஆக இந்த மந்திரி சபையில் இருந்தவங்களாம் கூட அங்கே போனாங்க. ஆக இது திமுக அதிமுகன்றதில் இது பழகப்பட்டு போனார். அப்போ திமுக வெர்சஸ் அதிமுக தானே? விஜய் சொல்கிற மாதிரி திமுக வெர்சஸ் தாவேகா கிடையாது. எல்லா வகையிலும் எங்களுக்கு வந்து அதிமுக தான். இப்போது இன்னைக்கு தேதியில் எங்களுக்கு அவங்க தான். அடுத்த தேர்தல் முடிவு வந்த பிறகு எப்படி வருதுன்றது பொதுமக்கள் அளிக்கிற தீர்ப்பு கட்டுப்பட்டு தான் நடக்கும். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, பொதுச் செயலாளராக எடப்பாடி இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறது கரெக்டு தான். எங்களுக்கு வந்து இஸ் அ நோன் எனிமி. அதனால் அந்த கட்சி அவர் எடப்பாடி வந்து எங்களுக்கு எதிர்ப்பாக ஆரம்பித்து சேர்ந்துருக்காரு. அவர் தான் எதிர்கட்சியாக இருக்கிறாரு. அந்த கட்சி அவர் வந்து நடத்த முடியல. அவர் பலவீனம் ஆகிட்டார். அவர் இருக்கிறவரில் எங்களுக்கு கம்ஃபர்டபுள். அவருக்கு பிறகு அந்த கட்சியே இருக்காது பொழுது. இப்போ எல்லாமே பாதி பேர், இப்போயே பாதி பேர் இப்போ வேறு கூறுக்கு போயிட்டாங்க. இப்போ ஏடிஎம்கேன்னு சொல்லி லைவாக வச்சுக்கிறது அவர் தான். அவரை வந்து சேர்ந்துட்டாருன்னா அப்புறம் அந்த கட்சிக்கே இல்லை. இல்லை, இப்போ எடப்பாடியை தவிர மற்றவங்க யார் வந்தாலும் சேர்த்துக்கிறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு என்னை பொறுத்த மட்டும் எடப்பாடியை சேர்க்க முடியாது. காரணம் என்னென்னா, கலைஞருக்கு அவர் மெரினாலே இடம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர். அப்படிப்பட்டவர் சேர்த்தா திமுக தொண்டை ஏற்றுக்க மாட்டோம், அவ்வளோதான். இப்போது பராசக்தி படம் வந்து எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஜனநாயக படம் ரிலீஸே ஆகலை. இதுக்கு முதலமைச்சர் கூட வந்து பேர் சொல்லாமல், படத்தினுடைய பேர் சொல்லாமல், சென்சார் போர்டு வந்து ரொம்ப மோசமாக செயல்படுது, எப்படி இடி ஐடியெல்லாம் வந்து பாஜகவினுடைய கைப்பாவையாக இருக்கோ அதே மாதிரி சென்சார் போர்டு வந்துடுச்சு. இன்னொன்று சேர்த்துக்குச்சு. இதுவரையில சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ் இருந்தது. இப்போது சென்சாரையும் வந்து அவங்க கைக்கு எடுத்துட்டாங்க. இன்னொன்று விட்டார் அவர், எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கிட்டாங்க. ஜுடிஷியரியும் எப்போ எவ்வளோ சீக்கிரம் எடுப்பாங்கன்றது தெரியல. இப்போ பராசக்தி படத்தையே வந்து திமுக ஒரு பிரச்சாரத்துக்காக பயன்படுத்த போகிறாங்க. கட்சிகளும் சோசியல் மீடியாலும் ஒரு விமர்சனம் வந்துருக்கு. ஏன்னா இந்தி பிரச்சாரம் வந்து எப்படி நடந்தது அந்த காலகட்டத்தில், காங்கிரஸுக்கு எதிராக தான் இந்த படமே வந்து எடுக்கப்பட்டிருக்கு, திமுக இதை பயங்கரமாக கொண்டாடும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி திமுக காரங்க பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஃப்ராங்காக சொல்லணும்னா, நான் எம்ஜிஆர் இந்த கட்சி விட்டு போன பிறகு சினிமாவே பார்க்கறது இல்லை. அப்படியா? சினிமாவில் எவன் நடிக்கிறதுன்றது எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியமாக சொல்கிறேன். எம்ஜிஆர் என்னைக்கு நான் வந்து எம்ஜிஆர் மன்ற செயலாளராக இருந்தேன். 72 என்னைக்கு கட்சி விட்டு போனாரோ அன்னையிலேருந்து எந்த சினிமாவும் நான் பார்க்குறதில்ல. இப்போ இருக்கிற நடிகை பேரும் தெரியாது, நடிகை பேரும் தெரியாது. அன்றைக்கி இருந்த எம்ஜிஆர் கூட நடிச்ச நடிகள்னு கேட்டால் கரெக்டாக தூக்கத்தில் தட்டிட்டு கூட சொல்லுவேன். அது மாதிரி சில பேர் எங்களை மாதிரி, நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி என் வயசில் இருக்கவங்க பாதி பேர் அந்த மாதிரி இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் படம்லாம் எனக்கு தெரியாது. இல்லை, பராசக்தி படம் 1960, 65 அந்த காலகட்டத்தில் நடந்த படம். அதை வந்து திமுக காரங்க கொண்டாடுறாங்க. 52 வந்த படம், 52 கலைஞர் எழுதி வந்த படம். அதெல்லாம் படம் இப்போ வந்திருக்க படம் நான் சொல்கிறேன். இப்போ நான் படம் பார்க்கல. சினிமாக்கே நான் தியேட்டருக்கு போய் பார்த்ததே கிடையாது. 72க்கு பிறகு பழைய படங்கள் வந்து டிவியில் போட்டால் பார்ப்பேன். புது படங்கள் எனக்கு பார்த்து
என்னுடைய ஏஜுக்கு பழக்கம் இல்லை. சென்னை பொறுத்த மட்டும் இல்ல ஹிஸ்டாரிக்கலா இந்த படத்துல வந்து அண்ணாவெல்லாம் காட்டியிருக்காங்க அப்படிங்கறனால பார்க்கல. திமுக இத கலைஞர் எழுதி 72 கட்சி விட்டு போன பிறகு கலைஞர் எழுதிய படங்கள் மட்டும்தான், பாலைவன ரோஜா இது போன்ற படங்கள் தான் அதை பார்த்துருக்கேனே தவிர இப்போ இருக்கிற நடிகைகள் பேரும் எனக்கு தெரியாது, நடிகர்கள் பேரும் தெரியாது, சினிமாவை பற்றி அதிகமாக தெரியாது. அதனால் தெரியாத ஒன்றை பற்றி நான் கமெண்ட் பராசக்தியை பற்றி உங்களுக்கு பெருசா எதுவும் ஒன்றும் தெரியல. ஓகே, நம்ம விட்டுருவோம். திமுக ஆட்சியில் அதிகமான ஊழல் நடக்குது. அந்த புகார்களை பூரா இப்போ ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டாரு. சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட கொடுத்தவங்க யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவர் மேலே நானே 4500 கோடி ஊழல் கொடுத்துருக்கேன். அதுக்கு வழக்கு ரீதியாக நான் வந்து சந்திச்சு வெளியே வந்துட்டேங்க. எங்கே வந்தார்? உன்னை நான் போடுறது உரிமை எனக்கு இருக்குன்னு கொடுத்துருக்கு கோர்ட். சிபிஐ என்கொயரி போச்சு, போய் ஸ்டே வாங்கி அதே சிபிஐ எடுத்து கேஸ் போட்டவர் அவர் தான். இன்றைக்கி சிபிஐ வேணும்னு கேட்குறாரு. அதே காவல்துறை அதிகாரி விசாரித்தது செல்லோன்னு நீதிபதி சொன்னார். ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் வழக்கு நடத்தலாம்னு சொல்லிட்டாரு. அது இருக்குது. வேலுமணி மேலே எஃப்ஐஆர் பெண்டிங் போகிறதுக்கு கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கு. அவர் போனார். சிவி சண்முகம் இன்னொருத்தர், அவர் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு நீதிபதி ஊழல் குற்றச்சாட்டில் இங்கேருந்து சென்னையிலேருந்து தமிழ் மாற்றுதல் ஆகிறதுக்கு காரணமே இவர் கூட சேர்ந்துட்டு செஞ்ச ஊழல் தான். அது சம்மந்தமாக வழக்கு இருக்குது. ஜெயக்குமார் வாக்கி டாக்கி ஊழலில் சம்மந்தப்பட்டவர். தங்கமணி அவர் வந்து நிலக்கரி ஊழலில் சம்மந்தப்பட்டவர் புகார். இவங்க கொண்டு போய் ஆர்என் ரவி கிட்ட புகார் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு விரலை காட்டினா 3 விரல் அவங்கள காட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் 10 பேர் தான் சொல்லியிருக்கீங்க, அவங்க 15 லிஸ்ட்டாக அனுப்புகிறாங்களே. இல்லை 4 பேர் அவங்களோட இதில் நகராட்சி மற்றும் நிர்வாக குடிநீர் வழங்கல் துறையில் 64,000 கோடி, ஊரக வளர்ச்சியில் 60,000 கோடி, எரிசக்தி துறையில் 55 கோடி. இதெல்லாம் திமுக ஆட்சியில் சைபருக்கு வேல்யூ இல்லாமல் போட்டுக்கிறாங்க. எல்லாம் 46,000 கோடி 26,000 கோடி தான் இருந்திருக்கும். 39,442 டாக்குமெண்ட் இவ்வளோ பெருசு எடுத்துக்கொண்டு கொடுத்துருக்காருல்ல சார். நான் கொடுத்தாங்க கொண்டு போய் கொடுப்பேன் டாக்குமெண்ட்டு. இதை விட பெரிய டாக்குமெண்ட் எம்ஜிஆர் கொடுத்தாரு. சர்க்காரிய கமிஷன் கொடுக்கணும். என்ன கொடுத்தா தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற ஏடிஎம்காருக்கு தெரியாது. புதுமலையில் அருண் ஹோட்டல்னு ஒன்று இருந்தது. இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆகிப்போச்சு. அது கருணாநிதிக்கு சொந்தம்னு எழுதி கொடுத்தாரு. யாருக்கு சொந்தம் அது? அதே மாதிரி அண்ணா தேட்டர் நீங்கள் ஒன்று இருக்குது, இப்போ ஒன்று இருக்குது. அந்த அண்ணா தேட்டர் கருணாநிதிக்கு சொந்தம்னு எழுதி கொடுத்தாரு. அது யாருக்கு சொந்தம்? அதை விட வேடிக்கை என்னென்னா அண்ணன் இப்போ இருக்கிற அண்ணா மேம்பாலம், அந்த பாலமே கருணாநிதிக்கு சொந்தம்னு எழுதி கொடுத்தவர் தான் எம்ஜிஆர். சர்க்காரி கவர்னர்கிட்ட கொடுத்து பெரியவர் ஆரம்பித்து கொடுத்தாரு. என்ன ஆச்சு? இத்தனை வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு 10 வருஷம் அவர் தான் ஆட்சியில் இருந்தார். அவர் கொடுத்த குற்றச்சாட்டு மேலே ஒன்றாவது வர கேஸ் போட முடிஞ்சுதா? போட்டாரா? சும்மா எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி செய்வாங்க. அது எப்படி வந்தாலும் முறியடிக்கிறதுக்கு பார்த்து சந்திக்க திமுக தயார். கவர்னரை பார்த்த உடனே அடுத்த நாளே வந்து டெல்லி போயிட்டாரு. போட்டோம் என்ன டெய்லியும் நேரிட்ட போட்டுருவாரா? கவர்னர் நேராக போகிறதுக்கு அதிகாரம் இருக்கா? அமித்ஷா நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற. அமித்ஷா அது வந்து இப்போ வேறு மாநிலத்தில். இங்கே தமிழ்நாட்டில் சட்டப்பூர்வமாக வலுவான திமுக கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன்னாரு. எந்த மாநிலமாலும் போச்சா நாங்கள் தானே போட்டு ஆர்டர் வாங்கினோம். அதனால் எங்கள் மற்றவங்ககிட்ட வாலாட்டுற மாதிரிலாம் தமிழ்நாட்டில் திமுக கிட்ட வாலாட்ட முடியாது. அப்போ இதை பெருசாக பொருட்படுத்த போகிறது கிடையாது. இது உதாசீனப்படுத்த வேண்டிய ஒன்று. மக்களே அதை பற்றி அவர் மனு கொடுத்தான்னு பத்திரிகையில் ஒரு நாள் செய்தி வந்து தவிர அதை பற்றி யாராவது கவலைப்பட்டாங்களா பேசினாங்களா? ஒன்றும் இல்லை. பொங்கல் சீசன் திராவிட பொங்கல் அப்படின்னு சொல்லி திமுகவால் கொண்டாடப்படுது. தமிழர் திருநாள திராவிட பொங்கலாக எப்படி நீங்கள் கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லி சீமான் கேட்குறாரு. அவர் அப்படி தான் கேட்பார். காரணம் அவர் தமிழர் திருநாள் அவர் வந்து அப்படின்னு கொண்டாடுறதுல பிரச்சனை இல்லை. தமிழருக்கான ஒரு பொங்கலாக கொண்டாடுங்கிறது பிரச்சனை. திராவிட பொங்கல் உங்கள் ஐடியாலஜி ஏன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மேலே திணிக்கிறீங்க? நாங்கள் ஏற்றுக்கிறவங்க யாரும் திணிக்கலையே. திராவிட பொங்கல்னு அரசு விழா சார்பாக நடத்தணும் இல்லையே. திமுக திராவிட பொங்கல் விழான்னு அண்ணா காலத்தில் நடக்குது. கட்சி தோன்றிய முதல் 1949 பொங்கல் விழாவை நடத்துகிற ஒரே அரசியல் கட்சி திமுக தான். அப்போ இவர் சீமா பிறந்திருக்கவே மாட்டார். இதெல்லாம் அவர் தெரியறதுக்கு நியாயம் இல்லை. திமுக தோன்றி 49 தோன்றியதுலேருந்து படித்த பழைய ரெக்கார்டில் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். திமுக தான் பொங்கல் விழாவையே ஒரு அரசியல் கட்சி நடத்தின ஒரே ஒரு விழா பொங்கல் விழா தான். தமிழர் பொங்கல்னு திமுக கொண்டாடுறதுல என்ன பிரச்சனை? ஏன் திராவிட பொங்கல்? ஏன் திராவிட பொங்கல் நடத்துறதுல என்ன அவருக்கு பிரச்சனை? தமிழர் அந்த கேரளாவில் விவசாயி இல்லையா? விவசாயம் செய்கிறவங்களும் தானே நன்றி சூரியனுக்கு நன்றி தெரிவித்த விழா தானே. ஆந்திராவில் இல்லையா? கர்நாடகாவில் இல்லையா?
தமிழ்நாட்டிலையும் இருக்கிற மாதிரி அங்க வேற வேற பேர்ல கொண்டாடப்படுது, இங்க தமிழர் தானே. நாங்கள் ஒரே பேரை வச்சு திராவிடன்னு சொல்கிறோம். அதில் என்ன தப்பு இருக்குது? அவர் வியாபாரம் நடத்துறதுக்காக போவார். அவர் வியாபாரமும் பாதி கம்பெனி அவர் இன்னொருத்தர் பிரிச்சுட்டு போகிறாருன்ற கவலையில் எதுவும் பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேசணும், அவர் பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுக்கப்படுது தமிழக அரசாங்கம் சார்பாக பரிசு தொகையோட சேர்த்து. திமுகவுக்கு பயம் வந்துடுது, பயத்தினால தான் போன வருஷம்லாம் கொடுக்காம இந்த வருஷம் 3000 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அவர் 10.5 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு தப்பந்தவரமாக ஒரு சட்டத்தை போட்டார். எதுக்காக போட்டாரா இல்லையா? அப்போ அவரும் அது போட்டது நியாயமா? ஒழுங்காக அது முன்கூட்டியே போட்டிருந்தாருன்னா அரசு சட்ட பிரச்சனைகள்லாம் போய் அது 10.5 உருப்படியாக போய் சேர்ந்துருக்குமில்ல. அவசரமாக போட்டதனுடைய விளைவு சுப்ரீம் கோர்ட் வரலாம் போய் அதை சாவச்சிட்டார. நாங்கள் அப்படி செய்யலையே. திமுக ஒரு எந்த திட்டத்தை புதுசாக அறிவித்தோம்? 3000ன்றதை அறிவிச்சிருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் நாங்கள் முதல்ல முதல்ல இப்போ கொடுக்குறோம். வந்த உடனே எடப்பாடி 5000 நாங்கள் கேட்டோம். கொரோனா கொடுக்க முடியாதுன்னு மறுத்தார். தளபதி சொன்னார் நான் வந்தவொடனே கொடுப்பேன்னார். 4000 வந்த உடனே கொடுத்தோமோ இல்லையா? இப்போ கொடுத்தது நாங்கள் 3000 தான், வந்த உடனே 4000 கொடுத்தோமே. அப்போ அது கண்ணு தெரியலையா எடப்பாடிக்கு? 4000 வந்த உடனே கொடுத்துங்க. எலெக்ஷனை வந்து தோல்வி பயத்தினால தான் இந்த 3000 ரூபாய் இப்போ நான் கொடுத்தோன்னா அப்போ ஜெயிச்சு வந்த பிறகு 4000 கொடுத்தது இது தோல்வி பயத்தில் கொடுத்தோம். அது சொல்லி நீங்கள் தான் சொல்லுங்கள். ஆட்சி வந்த ஒரு சந்தோஷத்தில் அப்போ வந்து நாங்கள் டே 1லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டு தான் அர்த்தம். ஆட்சிக்கு வந்த நாள்லேருந்தே பணம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு வந்தோன்னா அப்போ 4000 இன்னும் சொல்ல போனால் ஜெயிச்சோடனே 4000 கொடுத்தோம். இப்போ எலெக்ஷன் முன்னாடி 3000 தான் கொடுக்குறோம். இல்லை அண்மையில் இந்த 3000 கொடுக்கப்படுற இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் இல்லை இதுக்கு பதில் சொல்லுங்கள். வந்த உடனே 4000 கொடுத்தோம். எலெக்ஷன் இப்போ 3000 தானே கொடுக்குறோம். போன வருஷம் கொடுக்கவே இல்லையே. போன வருஷம் கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி போன வருஷம் மற்றதெல்லாம் பொருள்லாம் கொடுத்தோம். இந்த வருஷம் கொடுக்குறோம் 3000. ஏன் கொடுக்க முடியும்? ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்க சொல்லுங்கள். இல்லை குறைச்சி 1000 ரூபா கொடுங்க. எடப்பாடி உண்மையிலே வந்து யோகியனாக இருந்தால் 1000 ரூபா கொடுங்க, 3000 ரூபா கொடுக்க தப்புன்னு கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு நான் போட்டு நிறுத்தினேன் இல்லை பாருங்க கேஸ். அதிமுக இருக்கும்போது நான் கேஸ் போட்டேன்ல, அதே மாதிரி இவர் போட வேண்டியது தானே. அரசு பணத்தை வீணாக்குகிறார்கள். கொடுக்குற தைரியம் இருக்கா அவருக்கு? நீங்கள் கொடுக்க போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடியே கோர்ட்டுக்கு போய் இந்த பொங்கலுக்கு இந்த தொகையை தவிர அதிகமாக கொடுத்தா அது எலெக்ஷனில் பாதிக்கும் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அறிக்கை விடுறது வேற. அறிக்கை காலையில் ஒன்று விடுறாரு, சாயந்தரம் ஒன்று விடுறாரு. அவர் பேசுறதெல்லாம் பேச்சாகணுமா? கம்பராமாயணம் செய்து சேர்க்கிறாருன்னு சொன்னார். அதெல்லாம் பேச்செல்லாம் அவர் பேசிட்டுருவோம். கான்கிரீட்டாக செய்யணும்னு இருந்தால் அவர் உண்மைப்படியே வந்து நாங்கள் எலெக்ஷனுக்காக தான் கொடுக்குறோம்னா இவர் தடுத்து நிறுத்திருக்கலாம். எலெக்ஷனுக்காக தான் இப்போ லேப்டாப் கொடுக்கப்படுது. எலெக்ஷனுக்காக தான் வந்து இவர் மகளிர் உரிமை தொகை விரிவுபடுத்தப்படுது அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறது தான் சொன்னால் தாங்க ஒரு எதிர்கட்சி. நாங்கள் வந்து இதை விரிவாக்கோன்னு இப்போ சொல்லலை. 6 மாதம் கொடுத்த தேதியிலேருந்து சொல்லிட்டு வரோம். பாதிக்கப்பட்டிருந்தால் உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு வந்தோம். அதை வந்து மனுவெல்லாம் வாங்கி அவரை நிர்வாகத்தில் இருந்தவர் தானே. காலையில் உட்காந்து சாயந்தரம் போட்டுற முடியாதுல்ல. நிதி ஆதாரத்தை பெருக்கணும். இதெல்லாம் வந்து வேலைகள் இருக்குல்ல. அதனால் முன்னாடி அந்த திட்டம் வந்த உடனே சொன்ன விடுபட்டவர்களுக்கு கொடுக்கப்படும். உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு கூடத்தையும் சொல்லி வந்தார். விடுபட்டவர்கள் கவலைப்பட வேண்டாம், மனு போடுங்கள், அது கொடுக்கப்படனார். கொடுத்துட்டோம். சொன்னது தானே செஞ்சான். இவர் லேப்டாப் வாங்கி வச்சார். 55,000 லேப்டாப் குப்பத்தொட்டில் போட்டாரா இல்லையா? இவர் கொடுக்குறது யார் தடுத்தா? இப்போ நாங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததில் 5 வருஷத்துக்கு தானே கொடுக்குறோம். அது எப்போ கொடுத்தாருன்னா தேர்தல் நேரத்தில் கொடுக்குறீங்க. அதனால வந்து அப்படி விமர்சனம் எங்க 5 கொடுத்த ஒரே 504 வாக்குறுதியும் ஒரே நேரத்தில் முடிச்சுட்டு அப்புறம் 5 வருஷத்துக்கு வேலை என்ன? ஒவ்வொரு கட்சி அறிக்கை தருவது 5 வருடத்தில் செய்கிறோம் தான். 384 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 2026 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்குங்கிறாரு. அப்போ ஆரம்பத்தில் 80% 90% வாக்குறுதிகளில் வந்து நான் 505 வாக்குறுதிகளில் 404 வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதுன்றதை தெள்ள தெளிவாக எந்தெந்த திட்டங்கள் எது எதுன்னு புள்ளி உரத்தோடு தங்கம் தென்னரசு சொல்லிட்டார். அதனால் அது வந்து ஏறத்தாழ 90% ஆயிடுச்சு. 1-2 பாக்கி இருக்குது. அதில் வந்து மத்திய சர்க்காருடைய அனுமதிக்காக காத்திருக்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க. இல்லை அதைத்தான் விமர்சனமாக வைக்கிறாங்க. நான் கேட்குறேன், எந்த நம்பர் தான் இவங்க நிறைவேற்றினாங்க? ஒரு 10 ஸ்கீமை சொல்லிட்டு 10 ஸ்கீமை வந்து நாங்கள் ஏங்க அவங்க சொல்கிறத விட்டுருங்க. நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பத்திரிகையாளர் நடுநிலையோடு சொல்லுங்கள்.
அவர் சொல்லுவார் ஒன்றுமே செய்யலான்னு சொல்லுவார். ஆனால் செஞ்சமா இல்லையா? கொடுத்தது வாக்குறுதியில் நீங்கள் கணக்கு பார்த்து பொதுமக்கள் மட்டும் மீடியாக்கள் எடுத்து சொல்லுங்கள். ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஆசிரியர்கள் போராட்டம் எங்கள் பீரியடில் ஆரம்பிச்சது, அவங்க பீரியட்லேருந்து இருக்குல்ல. ஏன் எடப்பாடி முடிக்கல? இப்போ ஏன் அவர் முடிக்கல? நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்து எங்களை விடுங்க, நாங்கள் அவருக்கு விட்டுட்டு போனதை செய்கிறோன்னு சொன்னோம். நாங்கள் புதுசாக வாக்குறுதியில் அது சேர்க்கல. ஆனால் இவர் தானே அவர் பண்ணாமல் போனவர். என்ன சொன்னார்? அரசு ஊழியர் ஏற்றும் போது ஒரு 5ஆம் கிளாஸ் வரையிலும் படிக்கிற ஒரு பையனுடைய தலைமை ஆசிரியர் 80,000 ரூபாய் சம்பளம், 160 நாள் வருஷத்தில் லீவு. நாங்கள் அப்படியெல்லாம் பேசுனது எடப்பாடியா இல்லையா? அவங்க போராடின போது என்ன சொன்னார்? ஒரு சாதாரண 1ஆவதுலேருந்து 5ஆவது வரலும் கிளாஸ் எடுக்கிற வாத்தியாருக்கு தலைமை ஆசிரியருக்கு 80,000 சம்பளம், 160 நாள் விடுமுறை. அதே நேரத்தில் இவங்கள விட அதிகபட்சம் பிஇ படித்தவங்க 5,000, 10,000, 20,000 கூட வேலை கிடைக்கல அப்படின்னு பேசினது தானே அவர். எல்லா சங்கங்களும் திருப்தியாக பாராட்டி நன்றி தெரிவிச்சிட்டாங்க. மனசாட்சியோடு பேசுகிறவங்க எல்லாரும் பண்ணிட்டாங்க. இதயத்துக்கு பதில் களிமண்ணை வச்சுருக்கிறவங்க யாரும் அதை பற்றி நன்றி சொல்லலாம், அதை பற்றி கவலைப்படலை. சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. இன்றைக்கி காலையில் கீழ்ப்பாக்கத்தில் ஒரு கொலை ஒன்று நடந்திருக்கு. இல்லை, கொலை நடக்கிறதுங்கிறது மோட்டிவ் நீங்கள் பார்க்கணும். மருத்துவமனைக்குள்ளே நடக்குதுங்கிறாங்க. மருத்துவமனைக்குள்ளே எப்படி நடந்தது? லா அண்ட் ஆர்டர் எப்படி சுச்சுவேஷன்னா, ஒரு ஊருக்குள்ளேன்னா, அதாவது சட்டம் அரசாங்கமே ஒரு நிகழ்ச்சி ஒரு இதுவை கட்டுப்படுத்த முடியலன்னா நடக்கிறதா லா அண்ட் ஆர்டர். இப்போ நான் உங்களை குத்திட்டு இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, பாதுகாப்பு யாரும் வரல. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு பிடிக்கலும் கத்தியால் குத்திட்டேன்னு வச்சுங்க, சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? சுற்றி போலீஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம 2 பேருக்குள்ள தானே ஃபைட்டு. இதை எப்படி லா அண்ட் ஆர்டர்னு சொல்ல முடியும்? திஸ் இஸ் இண்டிவிஜுவல் குவாரல். இது உலகம் தோன்றிய நாள்லேருந்து இன்னி வரையில் இருக்குது. ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக தான் இருக்கா. அதாவது இந்தியாவிலே சேஃபஸ்ட்டு சிட்டி சென்னைன்னு மத்திய சர்க்காரே 10 பேர் வெளியிட்டிருக்காங்க. 10 டவுன் இந்தியா பூரா. அதில் ஃபஸ்ட்டு பெங்களூர், செகண்ட் மெட்ரோபாலிட்டன் சென்னை, கோயம்புத்தூர். தமிழ்நாட்டில் 2 டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் சேஃபஸ்ட் சிட்டி லேடிஸுக்கு பாதுகாப்பான மகளிர்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்ல, ஆல் இண்டியாவில் இருக்கக்கூடிய அந்த சென்சஸ் சொல்லுது, அதிகாரத்தை. ஒரு 2 நாளைக்கு முன்னே பேப்பரில் வந்துச்சு. தமிழ்நாட்டில் 2, மற்ற மாநிலங்கள்லாம் ஒன்று தான். அங்கே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்குது. சட்டம் ஒழுங்கு இல்லைன்னா இவர் ஒழுங்காக அப்படி பேசிட்டு வர முடியுமா? கூட்டம் நடக்கிற இடத்துல ஏதாவது கலவரம் ஆகுதா? இல்லையே. இவ்வளோ பெரிய கும்பாபிஷேகம் நடந்தது, திருப்புறல் கூட்டத்தில் ஏதாவது சம்பவம் ஆச்சா? சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் வருஷத்துக்கு வருஷம் கூட்டம் கூட்டிக்கிட்டே போகுது, அங்கே எதனா சம்பவம் நடந்ததா? இதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய இதெல்லாம் போலீஸ் செய்யுது. அதனால் பொத்தாம்போதாக பேசுகிறது தப்பு. திமுக எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்குது 2026 நம்ம வெற்றி பெறுவோம்? நாங்கள் நிச்சயமாக எங்களுக்கு வேறு கணக்கே வேணாம். உங்கள் இலக்கெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓரணியில் தமிழ்நாடு 200ன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் அந்த நம்பரே விட்டுட்டீங்க. இல்லையே, இப்போ 200 இன்னைக்கு கூட பேசியிருக்காரு, நேற்று கூட தலைவர். அதாவது ஓரணியில் தமிழ்நாடு நாங்கள் உறுப்பினர் சேர்த்தோம். அதில் ஏறத்தாழ 2,70,00,000 பேர் மெம்பராக இருக்காங்க. இந்த ஓட்டு விழுந்தாலே ஏறத்தாழ 5,70,00,000 மேலே ஓட்டு இருக்க போகிறதில்ல. இப்போது நீக்கந்தெல்லாம் போச்சுன்னா அவ்வளோதான் வரும். இதில் 2,70,00,000 ஓட்டு இருக்குன்னா ஏறத்தாழ 45 to 50% வந்துருச்சு. 2026 திமுக நிச்சயம் தான் வரும். நிச்சயமாக 117க்கு மேலே கண்டிப்பாக திமுகவே எடுத்துரும். அதில் ஒன்றும் எந்த சந்தேகமே வேண்டியது. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம விரிவாக பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.